பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது குருவை நினச்சி கடந்த 22 ஆண்டுகளாக நாங்கள் விடாமல் அவர்கிட்ட கட்டளை, அவர் காட்டின வழி, அந்த வழியில் போய் அவர் இந்த உலக கர்மங்கள்லேருந்து வெற்றி அடைஞ்சி தான் யார் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள கண்டு மண்ணுலகம் ஃபுல்லாக அவருடைய குருநாதர் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு வருங்காலம் கலியுகம், அதில் மக்கள் வேதனைப்படுவார்கள், அவர் கடமைகளையே சரியாக செய்ய முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களுக்கு அவருடைய குருநாதர்கிட்ட கட்டளையை அவர் அப்படி செய்து கொண்டு வரும்போது அடியேன் விட்ட குறை தொட்ட மாதிரி, என் குருநாதர் அவருடைய குருநாதர் அடைஞ்ச மாதிரி எனக்கும் அடியேனுக்கும் அந்த காலம் நெருங்கும் போது அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை குரு பக்தி மங்காமல் காப்பாற்றணும் புண்ணிய ரட்னம் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொல்வார். அந்த குரு பக்தி மங்காமல் இருந்தால் அந்த குருதான் எங்களை மட்டுமில்லை, இந்த அண்ட சராசரங்களையும் எங்களுக்குள்ள இருக்க அந்த குரு அந்தராத்மா, உணர்வுமயமான அறிவுமயமான அந்த மகா சக்தி படைத்த ஆத்மா, அவர்தான் அண்டத்திலையும் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரப்பட்டர் ஞான பாடலில் பாடியிருக்கிறார். அப்போ அந்த அண்டத்தில் ஆதிசக்தியாக இருக்கிற அந்த ஞான குரு இந்த பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து இந்த உணர்வு உள்ள இந்த ஆத்மா, இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். உனக்குள்ள உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது இந்த உடலுக்கு உணர்வற்ற தன்மை ஏற்படாது. அப்போ அந்த உணர்வுள்ள பொருள் தான் அந்தராத்மா, ஆன்மா, கடவுள், குரு அப்படின்னு சொல்கிற அவரை நீ உள்முகமாக போய் ஒரு 10 நிமிஷமண்டான நீ அவரை நினைச்சேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ உணர்வுமயமான அறிவுமயமான ஒரு ஞானம் பெற்ற நீ வந்த கடமையெல்லாம் சரியாக செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் நீ சரியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார். அப்படி இன்று நாங்கள் பாருங்கள், எங்களுடைய கடமையையும் நாங்கள் செய்ய விடாமல், கடவுளையும் நாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நினைக்க விடாமல், எங்களுடைய அன்றாட கடமைகளையும் செய்ய விடாமல், நாங்கள் எந்த காரியங்கள் பாருங்கள் எடுத்து நினச்சி செய்ய ஆரம்பித்தாலும் அது விடாமல், சரியாக செய்ய விடாமல், சரியான நேரத்துக்கு சரியான பாருங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு எங்களை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற அந்த கர்ம வினையிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மக்களுக்கு வழிகாட்டினார்கள். இந்த கலியுகத்தில் இயந்திரமான இந்த கலியுகத்தில் மிக இலகுவாக நம்ம சித்தத்தில் இந்த கர்மாக்களை கடக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சு முழுகி ஒரு குறைஞ்சது 21 தடவை சொன்ன காயத்ரி மந்திரம் ஒரு ஜெபமாலை கட்டி அதை சொல்லி வந்து உள்முகமாக நாங்கள் நினச்சி வரும்போது நாங்கள் கவனிக்கிற உள்முகமாக கவனிக்கிற அந்த தன்மை வளர்ந்து வரும்போது
எங்களுக்குள்ள கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது இந்த உலகத்தில் நாங்கள் பாருங்கள் பல நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல மாதிரி நாங்கள் வாழணும், பிறருக்கு நல்லதை நாங்கள் சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் வாழ்ந்துற மாதிரி அவர்கள் வாழக்கூடிய நிலையை உண்டாக்குவதற்கு நாங்கள் எங்களை பாருங்கள் உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாக திருந்திவிடும் அப்படின்னு சொல்லி சுவாமி சிவானந்த சொன்ன மாதிரி நீ சரியாக வாழும்போது இந்த உலகத்தில் சரியாக வாழ முடியாத ஜீவராசிகள் உன்னை போல் சரியாக வாழணும் அப்படின்னு சொல்லி உன்னிட்ட வரும்போது அந்த சரியாக வாழ்கிற தன்மையை நீ இந்த பிறருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது பெரிய தர்மம் அப்பா. என்னுடையனா அந்த உயிர் உன்னை போல் நீண்ட காலம் சகல சௌபாக்கியங்களும் சல இன்பங்களும் குடும்பங்கள் இருந்து இப்போ காரியம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வந்த அந்த சந்தோஷம் உனக்குள்ளே தான் இருக்குது. அந்த சந்தோஷத்தை பெறவிடாமல் தடுக்கிற அந்த கர்ம காரியங்கள்லேருந்து விடுபட்டு நீ சரியாக வாழ்ந்தால் உன்னை அண்டிருக்கிற இந்த சமூகம் இந்த பாருங்க இந்த 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 பூமியில் வாழ்கிற அனைத்து உயிர்களும் சரியாக வாழ்கிற உன்னை நோக்கி வரும்போது அந்த சரியாக வாழ்கிற தன்மையை உன்னை பார்த்து வாழும் போதும் உனக்கு அது தர்மமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஞானிகளும் சித்தர்களும் நம்மளுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். என்று பாருங்கள், கலியுகத்தில் நாங்கள் என்ன நற்காரியங்கள் செய்ய போனாலும் அந்த நற்காரியங்களை செய்ய விடாமல் நம்மளை தடுக்கிறது தான், அதுதான் நம்ம செய்த கர்ம வினை. அப்போ அந்த வினையை ஏன் நமக்கு அது பாதிக்குதுன்னு சொன்னா, இந்த மனதத்தை கொண்டு வாழ்கிறவன் தான் மனிதன். நினச்சி வாழ்கிறவரண்டா எண்ணங்களை வச்சு தான் மனதை கண்டுபிடிக்கிற. அப்போ எண்ணி வாழும் பிராணின்னு சொன்னால் பாருங்கள் மனிதன்தான். அப்போ அந்த எண்ணம் பாருங்கள், நாம் தூய்மையான எண்ணங்களையும் அதை இழுக்க விடாமல், நற்காரியங்களையும் செய்ய விடாமல், கடவுள் பக்கம் போக விடாமல் இருக்கிற எங்களோட மனம் பாருங்கள் கர்மா பக்கம் கூடி ஆசை பற்று, அளவு கடந்த ஆசை, அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான பாருங்கள் என்ன கவலை, அளவுக்கு அதிகமான பாசம் பற்று ஆசை, இப்படி அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு எங்களுக்கு தேவையானது விட தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அதை சேர்க்கும் போது அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துறதுக்கு பாருங்கள் நாங்கள் ஈர்த்த அந்த ஆன்ம பலம் சக்தி இந்த அளவுக்கு அதிகமான ஆசை பக்கம் போனதால் மனம் இன்றைக்கு பலகீனமாக இருக்கிறதால பலகீனமான எண்ணங்களைத்தான் ஈர்க்கிதோழிய பாருங்கள். நாங்கள் பலகீனமாக பல பிறவைகளில் செய்த கர்ம வினைகள் சித்தத்தில் இருக்கிய ஒன்று பாருங்கள், வெளியிலிருந்து வர அந்த ஆசைக்கு பின்னால் மனம் வெளியிலிருந்து கர்ம வினை தாக்குது, இல்லாட்டி வெளியில் வந்து பார்த்து கேட்டு வெளியில் அந்த ஆசை மூலம் நம்மளை கொண்டு போய் பாருங்கள் நம்மளை வீணாக அளவுக்கு அதிகமாக நாங்களை பாவம் செய்ய வச்சு நம்மளோட சக்தியை இழக்குதொண்டு. இல்லாட்டி எங்களோட சித்தத்தில் இருக்க கர்மவினையை சும்மா இருக்கும்போது சித்தத்தில் இருக்க கர்மவினை வரும்போது அதை நினைச்சு நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறதால தான் நாங்கள் பாருங்கள் என்ன கடவுள் பக்கம் போக விடுதில்லை, நற்காரியம் செய்ய விடுதில்லை. அப்படி செய்ய விடாமல் இருக்கிறதால தான் நாங்களும் சரியாக வாழாமல் எங்களை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் ஏன்டா கர்மவினை உள்ள வயிற்றில் நாங்கள் பிறக்கிறோம், அந்த பிள்ளைக்கும் அரவாசி கர்மவினை இருக்கும். அப்போ நாங்கள் இதை என்ன தான் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த கர்மவினை பாருங்கள் என்ன செய்யும், சின்ன பிள்ளைகளில் வேலை செய்யாது, வளர்ந்த ஒரு 7 வயது 8 வயது அப்புறம் அவருடைய கர்ம வினை வேலை செய்யும் போது நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறத பாருங்கள் அதை இல்லாமாக்கி அவருக்கும் சாப்பிட விடாமல் பிறருக்கும் கொடுக்காமல் ஆக்கி கொண்டு இன்றைக்கு கைப்பொம்மையாக உலகத்தில் பாருங்கள் எல்லாரையும் ஆட்டிக்கொண்டிருக்கிற அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டுத்தான் சித்தர்களும் யோகிகளும் உலகத்துக்கு குருவாக வந்து வழிகாட்டினார்கள். இதைத்தான் கீதையில் கண்ணன் சொல்கிறான் பாருங்கள், உலகத்தில் எப்போ பாருங்கள் தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் போது நான் குருவாக மனித சரீரம் எடுத்து வந்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் வருவன். அப்படி நான் வரும்போது நல்லவர்கள் என்னை அண்டி வருவார்கள். அந்த நல்லவர்களை வச்சு பாருங்கள் நான் தர்மத்தை நிலைநாட்டும் போது உலகத்தில் பாருங்கள் தர்மத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கீதையில் அவர் உபதேசம் பண்ணுறாரு. அப்படித்தான் எங்களுக்கும் பாருங்கள் என்னை பரிபூர்ணமாக நீ சரணாகதி அடையும்
போது புண்ணிய ரத்னம், என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும் போது உனக்குள்ள சித்தத்தில் பல புறவிகளில் நீங்கள் செய்த கர்மவினை அழிஞ்சிடும். வெளியில் பாருங்கள், உன்னை பாருங்கள், வெளியிலிருந்து பாருங்கள் தாக்கங்கள் பாருங்கள், எண்ணங்கள் மூலம் வெளியிலிருந்து கர்மவினைகளை செய்ய சொல்லி பல தாக்கங்கள் வரும். வெளியிலிருந்து நீ நற்காரியங்கள் செய்யும் போது அது தடுக்க எண்ணங்களையும் உன்னுடைய பகுத்தறிவாகிய ஞானத்தால் பாருங்கள் பார்த்து அதை எடுக்காமல் பாருங்கள், அது தாக்காத அளவுக்கு மனசக்தியாகி யோகியாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த புண்ணிய பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். நீ என்னை பரிபூர்ணமாக சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைச்சுடனே பாருங்கள், உன் சித்தத்தில் இருக்க கர்மவினை அழிஞ்சி வெளியிலிருந்து கர்மவினை அழிஞ்சத்தால் நீ கடமையாற்றும் போது அந்த கடமை பாருங்கள் என்னன்னு சொன்னால் நான் தான் ஆற்றுறேன்னு சொன்னால் உன்னுடைய கர்மவினையும் முடிஞ்ச உடனே நீ என்னோட சேர்றா. உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மாவோட நான் உனக்குள்ள இருக்கேன். அப்படி பாருங்கள், உனக்குள்ளே அதோட சேரும்போது நீ என்னத்தை நினைச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பாருங்கள் நான் அதை செய்விப்பேன்டா, நானும் நீயும் ஒன்றாயித்தேன் அப்படின்னு நிலையை காட்டித்தான் பாருங்கள். நீ எந்த காரியம் செய்யும் போது அதுக்கு தடை வரும்போது அந்த தடையை இல்லாமக்கக்கூடிய சக்தியும் உனக்குள்ள இருக்கி, அந்த தடையை திங்க் பண்ணி வளர்க்கக்கூடிய சக்தியும் உனக்குள்ள இருக்கி, அதை பாருங்கள் இல்லாமக்கக்கூடிய ஞானமும் உனக்குள்ள தான் இருக்கி. அந்த ஞானத்தை நீ பெற்றேன்னு சொன்னால் இந்த கர்மவினை அளவுக்கு அதிகமாக செய்தால் என்ன வரும், இந்த கர்மத்தை அளவுக்கு அதிகமாக செய்தால் என்ன வரும், நல்ல கர்மம் எது, தீய கர்மம் எது, எல்லாத்தையும் பகுத்தறிந்து செய்யக்கூடிய அறிவு உனக்குள்ள இருக்கப்பா. அந்த அறிவு வரும்போது என்னை போல் நீ இந்த உலகத்தில் வாழும் வரை நீயும் நல்லா இருந்து பிறருக்கு நல்லத்தை சொல்லி கொடுத்து நல்ல தான தர்மங்கள் செய்ய வச்சு வரும் பக்தர்களுக்கு பாருங்கள் அவருடைய குறையெல்லாம் இல்லாமக்கி உன்னை போல் வாழ வைக்கும் போது யோசிச்சு பாருங்கள், வாழ வைக்கும்போது பாருங்கள் நீயும் என்ன மாதிரி வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழும் வருங்கால சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை கொடுத்து போட்டு பாருங்கள், மண்ணாக உடலை மண்ணுக்கே சும்மா பாருங்கள் இந்த கர்மவினையை நொந்து போட்டு போகாமல் இந்த மண்ணாகம் உடலை இந்த மண்ணாகம் முதலே பாருங்கள் இந்த பூமிக்கும் இந்த உடலை நல்லதாக பாருங்கள் நாங்கள் கொடுத்து அதுவும் சந்தோஷப்பட்டு எங்களை ஏற்றுக்கொண்டு விண்ணுக்கும் பாருங்கள் நாங்கள் நல்ல காரியம் செய்து இந்த விண்ணுலகம் போற்றக்கூடிய அளவுக்கு மண்ணுலகத்தில் அழைத்து ஜீவராசிகளும் பாருங்க உன்னை பின்பற்றி உன் மாதிரி வாழணும், உனக்கு ஆசீர்வாதம் பெற்று வாழக்கூடிய ஒரு வழி நிச்சயம் பாருங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு பகவான் பல அவதாரங்கள் பண்ண பாருங்க. ஸ்ரீமன் நாராயணன் கலியுகத்தில் பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி மண்ணுலகம் புல்லா போதிச்சு அடியேனுக்கும் போதிச்சு அருடையனுடைய கர்மவினை எல்லாம் இல்லாமாக்கி இன்று எனக்குள்ளேயே என் குருநாதர் வாழ்ந்து கொண்டிருக்கத்தாலாம் பாருங்க. இன்று நான் பேசுவது நான் அல்லை, அவர் தான். அன்று நான் பேசினதெல்லாம் பாருங்க பருமத்து பக்கம் சார்ந்திருந்ததால கர்மவினை நான் இன்னடத்தை பிறந்தன், நான் இன்னொரு அடையாளம், நான் இன்ன சாதி அப்படின்ற அந்த பாருங்க உலகத்துக்குரிய விஷயத்து பக்கம் இருக்கும்போது செய்த கர்மவினையை இன்றைக்கு அவர் பக்கம் போனோடனே பாருங்க அதெல்லாம் இல்லாமல் போய் அவரே இன்றைக்கு எல்லாத்தையும் செய்கிறதுனால தான் எந்த கடமையை நாம் செய்யும் போது இது கர்மபூமியில் தடைகள் வரும். அந்த தடைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற ஞானத்தை பெற்று வாழக்கூடிய அந்த ஆன்மீகம்தான். அப்போ ஆன்மா என்பது சுதந்திரமானது, எதுக்குள்ளேயும் பாருங்க அடங்கி ஒடுங்கி இருக்கிறல்ல. இன்றைக்கு இந்த ஆன்மா பாருங்க என்ன கர்மவினைக்குள்ள பாருங்க என்ன மாட்டுப்பட்டு இருக்கத்தாலான் அந்த கர்மவினை தான் நீ அப்படின்னு சொல்லி உன்னை அந்த கர்மவினை பாருங்க எண்ண வச்சு நீ ஆன்மா இல்லை நீ இந்த கர்மவினை சொல்லி மாயில சிக்கி உன்னை பாருங்க கைப்பொம்மையாது பாருங்க ஆட்டிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க மதுவை குடிக்க வச்சு அதுக்கு அடிமையாக்கி திருப்பி மதுவை குடிக்க வச்சு உன் கூட்டாளிக்குள்ளே மது குடிக்கிறவன்ட பக்கமே பழக்கினவன்ட பக்கமே நடுக போய் அப்படி அடிமையாகி நீ அழிஞ்சு போகிற மாதிரி இதுக்கு அடிமையாகி நீ அழியாமல் பாருங்க இதை கொண்டு பாருங்க செய்விச்சு வாழக்கூடிய இந்த கர்மபூமியில் செய்விச்சு வாழக்கூடிய ஞானத்தை பெற்று இதை உன்னை அண்டிவார பக்தர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களும் உன்னை போல் பாருங்க வாழக்கூடிய ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லித்தான் பாருங்க கடந்த பல வருடங்களாக காட்டின மகரிஷிகள் இப்போ பாருங்க என்னுடைய குருநாதர் காட்டின அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக பல்லாயிரம் கணக்கான மக்கள் தங்களுக்குரிய கடமைகள் எல்லாம் இருக்குது, புள்ள குட்டிகள் சகல எல்லாத்துக்குரிய கடமையும் இருக்கு. அந்த கடமையை சரியாக செய்து கொண்டு பாருங்கள் கடவுளோட கடமை இருக்கு பாருங்க அந்த கடவுளை நினைக்கிற அந்த கடமையும் சரியாக செய்து கொண்டு எங்களுடைய தாய் தந்தையருக்குரிய கடமை, மனைவி மக்களுக்குரிய கடமை, பிள்ளைகளுக்குரிய கடமை, பேர பிள்ளைகளுக்குரிய கடமை, இந்த உலகத்தில் பாருங்க காரியாலயத்துக்குரிய கடமை என்னடா இந்த கர்ம பூமியில் வந்தவுடனே கடமையாற்றவனும் இந்த உடலுக்காக பாருங்க உள்ளுக்குள்ளரிக்கு அவருக்கு நீ கொடுக்குற சாப்பாடு பாருங்க தியானம் வெளியிலிருந்து வர சாப்பாட்டுக்கு உன்னுடைய கடமை செய்கிற அப்போ ரெண்டையும் சரியாக நீ நடத்தக்கூடிய ஒரு வழி ஒன்றை
காட்டுற வழி தான் ஆன்மீகம். அப்போ ஆன்மா பாருங்கள் எங்கே போனாலும் பாருங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்ளும் ஏறியே அந்த இடத்துல இருக்க தன்மை அதை பாதிக்காது. அப்போ ஆன்மீகம் என்பது சுதந்திரமானது. ஆன்மீகம் எங்கெங்கே நீ போகணுமோ அங்கங்கே போகணுன்றதுக்காகத்தான் நான் பாருங்கள் தூணில் இருக்கேன், துரும்பில் இருக்கேன், உலகத்துக்குள்ளே எல்லா ஜீவராசிக்குள்ளே நான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு குணம், தன்மை, பண்பு பாருங்கள், சாப்பாடு விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு குணமாக இருந்தாலும் நான் அதுக்குள்ளே இருந்து அதுகளுக்குரிய தேவையான சக்தியை கொடுக்குறேன். ஆனால் அதுகள குணம் எனக்கு வரவில்லை. அப்போ ஆன்மீகம் சுதந்திரமானது. அதே மாதிரி நீ பாருங்க சுதந்திரமற்ற நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கா கர்மத்தை சார்ந்து நீயும் பாருங்க உனக்குள்ள அந்த ஆன்மாவோட போனா என்ன செய்கிறான்? உனக்கு இந்த பூமியில பாருங்க என்னை போல் பலதரப்பட்டவர்கள், பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்டவர்கள் சந்திக்க வேண்டி வரும். நன்மை தீங்கங்களை சந்திக்க வேண்டி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீ வாழ்வாய் ஒழிய அது உன்னை பாதிக்காமல் நீ உன்னுடைய கடமையை அன்றாட ஆற்றலாம் என்ற விஷயம்தான் ஞானத்துக்குரியது. அதைத்தான் பாருங்க என்ன பெற்று வாழு. அப்போ ஆன்மீகம் என்பது சுதந்திரமானது. நிச்சயம் பாருங்க குடும்பத்திலேருந்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஆன்மீகம் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டு. அப்படி வாழ்ந்து காட்டி போதிச்சவர் தான் இயேசு புரான் பாருங்க, அதுதான் பைபிள். அப்படி வாழ்ந்து காட்டி போச்சவன் நபிநாயகம் பாருங்க, அதுதான் குர்ஆன். அப்படி வாழ்ந்து காட்டி போதிச்சவன் அவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் பாருங்க அதை தேடி ஏன் இந்த விதி வருது, விதி என்றா என்ன, ஏன் மக்கள் வேதனைப்படுறான்னு சொல்லி அதுக்கு தீர்வு கண்டு பாருங்க வழிகாட்டினவரான் புத்த பகவான் பாருங்க. இப்படி ராமாயணத்தில் பாருங்கள் ராமபுரான் வந்து பாருங்கள் வழிகாட்டினார். பகவானாக இருந்தாலும் பூமியில் வந்த உடனே பாருங்கள் அவருக்குரிய பாருங்கள் என்ன அவருக்குரிய துக்கம் கவலை எல்லாம் வரும் பாருங்கள். மனைவி மக்களுக்கு துக்கம் வரும், இது எப்படி வரும் அதுன்னு சொல்லி பார்த்து அதை பாருங்கள் அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு குருவிட்ட சரணடைஞ்சி அந்த குரு மூலம் தன்னை யாருன்னு அரைஞ்சி தன்னுடைய அரசபையிலேருந்து பாருங்கள் என்ன தவம் பண்ணும்போது காவி உடுத்தார். அரசபையில் இருக்கக்குள்ள எப்படி இருந்தார். அது மாதிரி எல்லாத்தையும் நீ சுதந்திரம் வாழக்கூடிய வழி ஒன்றை அவருடைய குரு மூலம் பெற்று அவர் ஆரம்பத்தில் பாருங்கள் காவி உடுத்து போனவர், இறுதியில் பாருங்கள் அவர் என்ன அரசனாக இருந்து முடியோட வாழ்ந்தார், குடும்பங்களோட வாழ்ந்தார். அப்போ ஆன்மீகம் என்பது எல்லா பக்கமும் போய் பாருங்கள் வாழக்கூடியது. அது சுதந்திரமாக வாழ்ந்து காட்டி போதிச்சு தான் ராமாயணம். அதே மாதிரி பாருங்கள் 2 குடும்பங்களுக்குள்ளே பொருளாதார பாருங்கள் என்ன பிரச்சனை வந்தது என்ன பாருங்கள் 2 உறவுகளுக்குள்ளே அந்த உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுற அந்த ஹேண்டில் பண்ணி எப்படி நாங்கள் பிறரும் பாருங்கள் நோகாமல் வாழ்கிறேன்னு சொல்லி மகாபாரதத்தில் பல விஷயங்களை பாருங்கள் காட்டி அதுக்குரிய வழிகள் எல்லாம் என்ன, அந்த வழி தாக்காமல் நான் இருக்கிறேன் நீங்கள் ஏன் தாக்குறீங்கன்னு காட்டி அப்படிலாம் உபதேசம் பண்ண மகாபாரதம். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் வந்து இந்த உலகத்துக்கு பாருங்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டி உலகத்துக்கு வழிகாட்டினார்கள். அப்படி நீயும் இந்த உலகத்தில் பாருங்கள் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்ல. ஏன்னு சொன்னால் மக்கள் சொல்வார்கள் நீங்கள் விண்ணிலிருந்து வந்தனீங்க இங்கே புள்ள ஊட்டி எல்லாம் பெற்று அங்கே சீனி வாங்கினா தான் உங்களுக்கு அவ்வளோ தெரியும். இப்போ இருக்க பொருளாதார பிரச்சனையில் செலவுக்கு இருப்பார் காசு இல்லை நீங்கள் அங்கேருந்து வந்தனீங்க அதுன்றதுக்காக தான் இங்கே பிறந்து பாருங்கள் என்ன செய்தாங்க இங்கே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதை வெல்ற அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சவர் தான் மகான்களின் சித்தர்கள். ஏனண்டா இந்த கர்ம பூமியில் அவங்க வாழ்ந்து காட்டி போதிச்சாதான் பாருங்க இந்த கர்ம பூமியில் பாதிக்கிறவர்களும் இவர்களும் இப்படி வந்தவர்கள் எப்படி வெற்றி அடைஞ்சார்கள் என்ற கேள்வி அவர்களுக்கு ஏற்படும். அந்த கேள்வியை கேட்பதற்குரிய கர்மவினை அவங்களோட கர்மவினை கூடும் போது அவர்களுக்கு கர்மத்தால் அடிப்போம். அந்த கர்மத்தால் அடிக்கும் போது அவர்கள் பாருங்க ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடுவார்கள். எந்த ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கிறாரு பாருங்க. கனவு நிலை, விழிப்பு, உறக்க 3 நிலையங்களை விழிப்பாருங்கிற அந்த ஆன்மாவோட உறக்க நிலைக்கு போய் தந்தாங்க. ஆன்மாவை சார்ந்து வாழ வேண்டிய நாங்கள் உறக்க நிலைக்கு பூமியில் ஆசை பற்று பாசங்கள் போய் உறக்க நிலையில் இருக்கிறதால அந்த உறக்க நிலையில் இருக்கும் போது செய்த கர்மவினை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அடிக்கும். அப்போ அடிக்க வைப்போம். அந்த கர்மவினையை அடிக்கும் போது விழிப்பு நிலையை நோக்கி வருவார்கள். அப்படி விழிப்பு நீக்க ஏற்படும் போது அவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேடுவார்கள். யோசிச்சு பாருங்கள், என்னையே என் குருநாதரை நான் தேடின மாதிரி. இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்போது பாருங்கள் என்ன செய்தும் இருக்கும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலையானது அல்ல. என்னடா நான் நிலையான இடத்துக்கு போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல. ஆனால் எங்களுடைய கர்ம வினை பாருங்கள் சித்தத்திலிருந்து அழியாதனால பாருங்கள் அந்த சந்தர்ப்பம் சூழல் வரும்போது அந்த கர்ம வினை எங்களை கைப்போமையாக பிடிச்சிருக்க கர்ம வினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். அப்போ நாங்கள் பாருங்கள் அங்கே போகும்போது பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு செய்யாமல் கர்ம வினையில் கைப்போமையாக இருக்கிற நாங்கள் பகுத்தறிவு படைச்சு நாங்கள் பிறகு அதில் சிக்கலில் மாட்டுப்பட்டு அதிலிருந்து வெளியே வரையிலாமல் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடல்ல இருந்து வார ஒரு தவளை கிணத்துக்குள்ளே விழுந்துதான். நம்ம சொல்லியிருக்கேன் 2-3 தரம். யோசிச்சு பாருங்கள். எப்போன்ட்டு தெரியுமா? தெரியாது, சொல்லியிருக்கோம். ஆனால் ஞாபகம் வரல. ஏன்னு சொன்னால் என்னையும் கிணத்துக்குள்ளே இருக்க தவளை மாதிரி என்னையும் கிணத்துக்குள்ளே ஆன்மா மாட்டுப்பட்டு என்ன கிணறு பால் கிணறு என்ன பாலான கர்மவினைக்குள்ளே நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கக்குள்ளால தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் ஒழிய
தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கும். அப்போ கடல்ல இருந்து வார தவளை பாருங்கள், பரந்த இடத்திலிருந்து வார தவளை அது செய்த கர்மவினையால் பாருங்கள் என்ன செய்யும், பரந்த இடத்திலிருந்து நாங்கள் வந்தாலும் கர்மவினைக்குள்ளே மாட்டுப்படுற மாதிரி பாருங்க, கர்மவினைக்குள்ளே ஒன்று மாட்டுப்பட்டுத்தார். எதுக்குள்ளே, கிணத்துக்குள்ளே ஒன்று விழுந்துத்தார். எது, சுனாமியோ ஏதோ வரும், கடல் வரும்போது பக்கத்தில் இருந்த கிணத்துக்குள்ளே ஒன்று விழுந்துத்தார். விழுந்த உடனே பாருங்க, கிணத்துக்குள்ளே இருக்கிறவருக்கு என்ன செய்யும், அந்த அளவு மட்டும்தான் தெரியும். அவர் சொன்னார், எங்கேருந்து வாரீங்க, அப்படி புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கேட்போம் தானே, எங்கேருந்து வாரீங்களடி நீ இவ்வளவு, எங்கேயும் இந்த சாரி வாங்கின அப்படின்னு கேட்குற மாதிரி பாருங்க, எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புதுசாக பாருங்க வாராரு, புதுசு உடுப்பு போட்டு புதுசாக வராரு. ஏன்னா கடலில் இருந்தவர், பரந்த இடத்துல இருந்தவர் பிரகாசமாக இருக்கார். இவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் இருட்டுக்குள்ளே பாசெல்லாம் பிடிச்சி கருப்பாக இருக்காரு. அப்படி நல்லா யோசிப்பாரு. நம்ம கருவ மொழிக்குள்ளே இவ்வளோ என்னையும் மோமெல்லாம் கருப்பாக என்ன செய்யும், பஸ்ஸில் ஏறினா என்னையும் எல்லா பக்கமும் பாருங்க பயங்கர பிராணிகள் இருக்கிற மாதிரி முகத்தை சுருட்டி திருப்பி தானே. ஆனால் கடலில் இருந்து என்ன, கடலை நோக்கி தவம் பண்ணுறவனே ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு தவம் பண்ணுற பிரகாசம் அறிக்கை பார்க்கக்குள்ள என்ன வருது. இந்த பஸ்ஸில் எல்லாரும் மிருகங்கள் இருக்குது, அதனால் நின்றே போவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. வந்து இறங்கின உடனே அவர் கேட்குறாரு, இவர் நீ எங்கேருந்து வாரா பிரகாசமாக இருக்கான். நான் இன்னும் பரந்த இடத்துல இருந்து வாரோம், எங்கே கடலில் அப்படின்னு சொன்னார், எங்கள் பரமாத்மா. அப்போ பரந்த இடத்துலேருந்து வாரவர் கேட்குறேன், எப்படி அங்கே கடது இது மாதிரித்தானா, இப்படித்தானா அப்படின்னு கேட்குறாரு. கிணறு இப்படி இல்லை, அது பெரிய இடம் அப்படின்னு. அப்போ இவர் பெரிய இடம் வேண்டாம் நம்புவாரா, இதுக்குள்ளே இருந்து என்ன செய்யும், என்ன செய்வோம், நீங்கள் பாசம் பற்று இதுகளுக்குள்ளே கிடந்து இதுதான் சரின்னு சொன்னாக்கள் நாங்கள் உபதேசம் பண்ண விடாங்க பைத்தியம் இப்படி ஒன்றை காணலாமாடா அப்படின்னு சொல்லுவோம் தானே. அது மாதிரி இதுதான் சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன இதுக்குள்ளே கிடைக்கக்குள்ளே என்ன செய்வோம், இப்படி எல்லாம் வருது. கடவுள் சூட்சமானவர், இரவையில் இப்படி வாராரு, பகலில் வாராரு, உபதேசம் பண்ணுறாரு, உருவம் எடுத்து வந்திருக்காருன்னு சொன்னால் அந்த ஆளும் நம்மளை புள்ள சாப்பிட்றவர் எல்லாம் செய்கிறவர் எல்லாம் குடிக்கிறாரு, புள்ள ஊட்டிய நாளைக்கு சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் இதுக்குள்ளே கிணத்துக்குள்ளே இவர் மாதிரி. அப்படித்தான் அவர் வந்தார். என்ன கேட்டால், எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு, கடல்ல இருந்து. கடல் இதை விட பெருசான்னு கேட்குறாரு. இதை விட பெருசு இதை விட பெருசு எங்கடா கொண்டு விட்டார் அடி. அப்போ அடுத்த நேரம் பாஞ்சு காட்டுறாரு, இதை விட பெருசு இந்த இதில் இருந்தாங்க, இதை விட பெருசுண்டு சொன்னவர் அடிச்சு போட்டார். அப்போ தான் அவருக்கு பரந்த இடத்திலிருந்த வந்தவருக்கு ஞானம் கிடைக்கணும்னா, பரந்த என்னையும் பரந்த இடத்துல போய் என்னையும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எது பெருசு என்று சொன்னால், அந்த நாளில் சொல்லுவாங்க, பாம்புன்ற ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, நடுத்துண்டு எடுக்கணும். இப்போ இவருக்கு 2 அடி வாங்கினவர் தான் நடுத்துண்டு எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. ஏன்னா பரந்தரிக்கவருக்கு எந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு பாருங்க ஏற்றமாக இருந்தவன்டா அந்த ஊர் ஆட்கள் பாருங்க நாங்கள் சொல்கிற விளங்காது, அவங்களுக்கு ஏற்றமாகி போனவன்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்களுக்கு பாதிக்காது. எந்த இடத்துக்கு போனாலும் பாதிக்காத அளவுக்கு வந்தவன்டா அந்த இடத்துல போய் சவக்காலிக்குள்ளே போனாலும் இடிப்போம், ஒரு துக்க வீட்டை போனாலும் அவங்கள மாதிரி அழுவோம், அடிச்சு அழுவோம். ஆனால் நம்மளுக்கு பாதிக்காது, அடித்து அழுது நடிச்சு காட்டணும். அதுதான் போய் யோசிச்சு பாருங்க, பாதிக்காது. என்ன சொன்னால் அப்புறம் அப்படி இல்லாட்டி தான் பூமியில் வாழையில. அப்படி அதே மாதிரி பாருங்க என்ன செய்தாரு, அடுத்த கேட்குறாரு, பாஞ்சி கேட்குறாரு, என்ன இதை விட பெருசா அடிச்சு. அப்போ தான் அவருக்கு ஒரு வருது பாருங்க, என்ன ஒரு ஞானம் வருது. நமக்கெல்லாம் பாருங்க துன்பம் வந்தவருக்கு வழி இல்லையா அப்படின்னு நம்ம ஏங்கும் போது என்னையும் கண்டுபிடிப்பேன் தானே, கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் தானே. நானும் அப்படித்தான் போகிறேன், என் குருநாதர்கிட்ட அது மாதிரி வந்திருக்கோம். அப்போ பாருங்க அப்படி வரும்போது அவருக்கு என்ன செய்யும், பரந்த இடத்து வந்த நாள் தானே எங்களை போல பரந்த இடத்திலிருந்து வந்திருந்து என்னை சித்தத்தில் இருந்த கர்மவினை பக்கம் சந்தர்ப்பம் வரும்போது போக மாட்டார் அவர். ஏன்னா அவர் பரந்த இடத்துல இருந்தவர், எங்களை போல சிறிய இடத்துல இருந்து கர்மவினைக்குள்ள வந்து சிறிய இடத்துல போகலை. சிந்திச்சு பாருங்க, பரந்த இடத்துல இருந்து வந்தவர். அப்போ அவர் பார்க்குறாரு பாருங்க, 24 மணித்தியாலம் விழிப்பு நிலையில் இருக்கிறார். அவர் விழிப்பில் இருந்தார், எப்படியோ இந்த துன்பத்துக்குள்ள வந்து தப்பணும், ஏன்னா இங்கே நடு அடிவுளுக்கு அப்படி என்று சொல்லி அவர் திங்க் பண்ணும்போது அவர் பாருங்க, இதுக்கு வழி இல்லையாண்டு ஆண்டவன் நோக்கி அருள் தாகம் அருள் பசி கொண்டு வழி இல்லையான்னு சொல்லும்போது ஆண்டவனே குருவா வருவார், இல்லாடி தகுந்த குரு அனுப்பி வைப்பார். அப்படி இல்லாடி எங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு வழி இல்லையாண்டு, ஏன்னா நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சால் அவர் 10 அடி எடுத்து வச்சுக்கிறார். என்ன காப்பாற்றும் கடவுள் எங்களுக்குள்ள இருக்காரு. நாங்கள் நினைக்கணும் அவன் அருளாலே அவள்தால் நினைச்சு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கால நினைக்க பாருங்க. அப்போ உடனே பாருங்க இவருக்கு ஒரு வழி ஒன்று காட்டணும், ஒன்று கிட்ட கர்மவினைக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாணிக்க வாசர் ஒரு நேரடியாக கடவுள் வருவார். நம்ம தர்மம் செய்திருந்தா என் குருநாதர் பாருங்க எனக்கு நேருக்கு நேர் வந்தார். மாணிக்க வாசர் பார்க்கறத விட நான் உடனே கண்டுத்தேன் 2ஆம் நாளே யோசிச்சு போன உடனே. ஏன்னா அவ்வளோ கரண்ட் அடிச்சுது எனக்கு. இதுதான் விட்ட கூற தொட்ட மிச்ச நாள் போகல எனக்கு.
சிந்திச்சு பாருங்க. 3ஆம் நாளே பாருங்க, நான் அவர்கிட்ட போயிடலாம் எனக்குள்ள எண்ணத்தை மாற்று, புண்ணியத்தை மாற்றுங்கன்னா மாற்றலாம். அந்த எண்ணம் அங்கே தான் போகும். இப்போ ஒரு லவ் பண்ணுறவளை கண்டவன்டா என்ன செய்யும்? அம்மாட்ட இருக்கவங்க அடிக்கடி கண் எங்கே போகும்? எப்படி சொன்னால் நான் சும்மா தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன ஏறி நீங்கள் என்ன இல்லை மகனே, நீ அங்கால போகிறா, இரவையில் சாப்பிட்றா, இல்லை ஏதோ வயசு கோளாறு போகிற, அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கூட அடிக்கடி போகும் தான். இப்போ நம்ம கல்யாணத்துக்குள்ளே இருக்கிறோம், நேற்று நடந்த மாதிரி நம்மளை லவ்வர் வந்தாண்டா என்ன செய்வோம்? எங்கள் மனம் பற்றிருக்கி கூட அங்கே தானே அடிக்கடி பார்ப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம் சொன்னால், எங்கே நீங்கள் உங்களுக்கு அதே எண்ணம் தானே, நாய்க்கு நடுக்க பீதுன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி பாருங்கள் என்ன செய்வோம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அது அப்படின்ட்டு வந்துடும். சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணு. இதே மாதிரி பாருங்க என்ன செய்தார், என்ன செய்தார்? சதா அப்படியே பாருங்க என்ன செய்வோம்? நித்திர வருமா? இப்போ உங்களுக்கு பாருங்க, நீங்கள் ஒரு ஆளை நல்லா விரும்பி நித்திர வருமா? முடியச்சாவெல்லாம் எப்போ நித்திர வரும்? கொஞ்சம் நாளைக்கு போகிறதான் நித்திர வராது. அப்போ யோசிச்சு பாருங்க, நித்திர வரும். அப்போ பாருங்க உடனே அப்படியே அவர் திங்க் பண்ண பாருங்க, இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என் குருநாதரை நான் அடைஞ்ச மாதிரி பாருங்க, எண்ணத்தை மாற்றுன்னு சொன்னார். மாற்றல. என்னடா நானும் என் குருநாதரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனுக்காக அழகணும்னு சொல்லுவார் என் குருநாதர். நீ சாதாரண உன்னை ஏமாற்றி போட்ட ஆளுக்கு அல்றையப்பா அடிச்சு தாடியெல்லாம் வளர்த்து அப்படி செய்யாமல் கடவுள் நிரந்தரமாக நினைக்கிறவருக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என் குருநாதரை பாருங்க அவ்வளவு இது இருக்கல. அப்படி மாற்று அப்படின்னு சொல்லுவார். எங்கே மாத்துறது? எண்ணத்தை மாற்றுண்டு. ஏன்னா எண்ணம் அங்கே போனால் என்னையும் அப்படியே என்ன மறந்துடும். அங்கே போய் பின்னால் எரி அப்படின்னு சொல்லுவார். அந்த கண்ணை முழிச்சுட்டே எரியாண்டு முழிக்கிற உடனே பாருங்க அப்படியே மூடுபற்று உடனே எழும்பிடுவோம். அவ்வளவு பாருங்க, அப்படி ஒரு இறுக்கமான ஒரு பாருங்க தொடர்பு. இன்றும் அப்படித்தான், அன்றும் அப்படித்தான், இன்று கூட பாருங்க, யோசிச்சு பாருங்க, இன்று கூட. அதனால தான் எல்லாத்தையும் பாருங்க சரியா செய்கிறார். என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால் உன்னுடைய கடமை அனைத்தும் நானே நடத்துவன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னுடைய கடமையை சரியா செய்யும் போது என்னுடைய தர்மம் புண்ணியரட்னம் பேசுறீங்க பாருங்க, என்னுடைய தர்மம் உன்னுடைய கடமையை நான் ஆற்றியே ஆகணும் பேசுறீங்க. யோசிச்சு பாருங்க, என்னுடைய கடமையை நீ ஏற்று சரியா எந்த சூழல்லையும் என்னையே நினைச்சி என்னுடைய கடமையை நீ செய்யும் போது நான் உன்னுடைய எல்லா கடமையும் செய்யணும். அதுதான் தர்மம், கட்டாயம் செய்வேன். எல்லோரும் நாங்கள் ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நிச்சயம் கட்டாயம் செய்வோம். அதுதான் எங்களுடைய தர்மம், நாங்கள் செய்தே ஆகணும். நீ பூலோகத்தில் என்னுடைய பணி ஆற்றும் போது உன்னுடைய பூலோகத்தில் நீங்கள் கர்ம பாருங்க, உன்னுடைய கர்ம பணிகள் சகல பணிகளும் நாங்கள் நடத்துவோம். இதான் அர்ச்சுனட்ட கீதை சொன்னவர். இதைத்தான் என் குருநாதர் கடைசியாக சொன்னார். எல்லாத்தையும் நான் பாருங்க எங்கெங்கெல்லாம் கர்மவினைகள் இருக்கோ அதெல்லாம் அகற்றி அங்கெல்லாம் பாருங்க உனக்கு பாருங்க ஒரு தெய்வீகத்தன்மையை உண்டாக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, உன் குடும்பம், பிள்ளைகள், சகல உன் அண்டிவார எல்லோரும் மகிழ்ச்சிகரமான வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, எந்த சூழல்லையும் உனக்கு துன்பம் தாக்காம வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதரை பாருங்க அப்படி சரணாகதி அடைஞ்சி இன்னும் பாருங்க அடுத்த பிறவி எடுத்தாலும் என் குருநாதருடைய பாதத்திற்கே சேவை செய்யணும் என்ற உறுதி பாங்கோடு இன்றும் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சும்மா சொல்லப்படாப்பா. அவனின்றி அணு அசையாதுன்ற தன்மையை நீ உண்டாக்கி கொண்டேன்னு சொன்னால் அவன் இல்லாமல் இந்த வேர்ல்டே இல்லை, இந்த பூமியே இல்லை, நவகோள்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி பாருங்க அவர் அப்படியே பாருங்க நினைச்சிருக்கும்போது திடீரென்னு ஒரு வாளி வந்தது பாருங்க. ஏன்னு சொன்னா நாங்கள் அவரை நினைச்சிருக்கும் போது சரியான கஷ்டமாக இருக்கும்போது ஒரு வாளி வார மாதிரி ஒரு நல்ல விஷயம் எங்களை தூக்கெடுக்க வரும். நீ செய்த தர்மம் தக்க சமயத்தில் வருமென்ற மாதிரி அந்த தவளைக்கு பாருங்க அவர் 24 மணித்தியாலம் பறந்திருந்த இடத்த வந்ததால அவர் அப்படியே சதா பாருங்க இது வெளியே இந்த துன்பத்திலிருந்து வெளியே வரணும், துன்பத்தை திங்க் பண்ணல வரணும்ன்றதை திங்க் பண்ணாரு. திடீரென்னு ஒரு வாளி வந்தது. அவர் யாரு? அவர் உள்ளுக்குள்ள நினைக்கிற அந்த தர்மம்
இன்னொரு ஆளை வாளி கொண்டு வர வச்சது என்னன்னு சொன்னால், அப்போ அவருக்குள்ள இருக்கவர் தான் அந்த வாளியை கொண்டு வர வச்சவர். யோசிச்சு பாருங்க. இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறேன். என்னை அப்படித்தான் என் குருநாதர் இன்றும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்க, எந்த கவலையும் இல்லாமல் உன்னுடைய எல்லா காரியங்களும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. நீ ஒன்றுமே கவலைப்படாமல் இருக்கும்போது நாங்கள் மனித சரீரம் எடுத்து வந்து அவர்களுக்குள்ள பூந்து உன்னுடைய கடமையெல்லாம் விரும்பி செய்கிற அளவுக்கு நான் செய்வேன் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு. ஏண்டா மனித சரீரம் எடுத்து தான் கடவுள் வருவார். அதே மாதிரி பாருங்க, உன் அண்டிய பக்தருக்குள்ள நான் பூந்து உன்னுடைய கடமைகள் எல்லாம் சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டம் வருவன் அப்படின்னு சொன்னதுக்கு இது ஆதாரங்கள் கலியுகத்தில். அப்படி பாருங்க, வாளி வந்தோடனே அவர் வெளியே வந்துட்டார். அது மாதிரி நாங்கள்லாம் பாருங்க செய்த கர்மமிலிருந்து வேதனைப்படுறதுக்கு வைக்கிறார். பாருங்க, என்னையும் துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு முஹம்மது நபி சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் பாருங்க இறைவனால் அனுப்பப்பட்டவர். பாருங்க இறைவன் தூதர்களே அப்படின்னு சொல்லத்தெல்லாம் துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடையப்பா, அதை கொடுத்து அதை நோக வச்சு எங்கள்கிட்ட வர சொல்லி எங்களுடைய அருளை உங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் செய்யும் நாடகம் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார் நபினார். இன்று பாருங்கள் அவர் சொன்னதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சம் மக்கள் பாருங்கள் லட்சாதிபதிகளாக வாழக்கூடிய வழியை காட்டி சென்றிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் பாருங்கள் தன் பிள்ளை நல்லா வரணும், தான் கிழிஞ்ச செருப்பு போட்டாலும் தன் பிள்ளை ஒரு நாளும் கிழியாத செருப்பு போடணும் என்று நினைக்கிறவள் தான் பெற்றோர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, தான் பெருசா ஒன்றும் போடாட்டியும் தன்னுடைய பிள்ளை பாருங்க கலங்காம இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர் தான் இறைவன். அப்படி பாருங்க, அப்படிப்பட்ட அம்மா அப்பா மாதிரி இறைவன் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய மகா சக்தி படைச்ச ஒரு குரு வழியில் வந்திருக்கத்தாலாம் ஒரு சின்ன கதை பாருங்க. நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன், அங்கேயும் நாம் சொன்னேன்னா நிச்சயம் அதை சொல்லணும். என்னன்னா மகா பெரியவர் பாருங்க யனகர், பெரியோர் பாருங்க அரசன், பெரியோர் ஆள். ஆனால் யாக்ஷவல்லியருடைய குருநாதரை பாருங்க சரணடைஞ்சிருக்கிறார். ஏனண்டா பற்றற்று வாழணும் உலகத்தில், அப்போ உன்னுடைய கடமையெல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரண புருஷர் யனகர், சீதையர் அப்பா. யாக்ஷவல்லியர் அவருடைய குருநாதர், மிக சக்தி வாய்ந்தவர். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணும் போதெல்லாம் அடிக்கடி யனகரை பற்றி கதைப்பார். ஜனகர்கிட்ட போகும்போது அவருடைய சீடர்களுக்கு புறாம வந்தண்டா அவர்கள் பாருங்க யனகர் மாதிரி குரு பக்தி, குரு பக்கம் மனம் இல்லை. யார் மாதிரி இருந்தது? உலகத்து பக்கம் இருந்தது. எங்களுக்கு பாருங்க ஒரு புறா வரும் பாருங்க, என்னையும் புறா வந்தால் எதையும் நாங்கள் குருநாதர்கிட்ட இருந்தாலும் புறா வருது. எங்களுக்கு பாருங்க குருவை விட்டு வேறு பக்கம் கர்மவினை பக்கம் போகுதுன்னா எங்கே இருக்குன்னாங்க கர்மத்து பக்கம் இருக்கோம், பாவத்தின் கைப்பொம்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த குருவுக்கு தெரியும். அந்த குரு பாருங்க நம்மளுக்குள்ளது இருக்க அந்தராத்மா, அவர் தான் குரு, அவருக்கு எல்லாம் தெரியும். அதுதான் ரெக்கார்டிங் பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ பாருங்க கதைப்பார்கள், யனகர் பணக்காரர் அப்படின்னு சொல்லி அரசன் சொல்லி எங்கள்கிட்ட பாருங்க பற்றில்ல, எங்களை கதைக்கிறதில்ல, அவரைத்தான் கதைக்கிறான்னு கதைக்கிறாங்க. சொல்லுவாங்க சாமி அந்த ஆக்களைத்தான் பாருங்க கதைக்கிறாரு, நம்ம என்ன வேலை செய்தாலும் நம்மளை கதைப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ எந்த பக்கம் வரைக்கும்? சாமியோட பக்கமா? சாமி உலகத்துக்குள்ள இருக்க எல்லா கர்மவினை ஆக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தன்மை குணம் பண்பு இருந்தாலும் அவர்களை பாருங்க என்ன ஒரே மாதிரி பார்த்து கர்மவினை எடுக்கிறத பற்றி தான் கதைப்பார் ஒழிய நம்மளை பற்றி சொல்கிறாரா நீ இதெல்லாம் செய்திருக்கா இந்த பக்கம் வந்துடாதப்பா அப்படின்னு சொல்கிறாரா? எல்லாத்தையும் கடக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் கடவுள். எல்லாத்தையும் வெல்லலாம் அப்பா, என்னை சரணாகதி அடைஞ்சால் என்னுடைய அருள் வந்தால் எல்லா துன்பங்களும் பாருங்க என்னை சூரியனை கண்ட பனி போல் போய்த்திரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. யனகரை பற்றி கதைக்கும் போது இவர் கேட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாரு. சொல்லலை நீங்கள் என்னடா என்னை பற்றி இரவெல்லாம் காய்ச்ச அப்படின்ட்டு கேட்கல, கேட்பல கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே அந்த புறத்தில் பாருங்கள் கூட்டிக் கொண்டு யனக மகராஜிலேருந்து இந்த சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு, ஞான உபதேசம்.
பண்ணி கொண்டிருக்கக்குள்ள யனகர் ராஜா பாருங்க, அவரே அப்படியே கவனிச்சுட்டே இருக்கார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அவ்வளோ பக்தி. சொன்னேன் நான், சுவாமி என் குருநாதர் மாற்று என் பக்கம் அந்த பக்கம் எண்ணத்தை விட மாற்றண்டா எப்படி மாற்றுறேன், மாற்றலாமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஆளை விரும்புறீங்க, என்னே நினைக்காங்க நித்திரோலையும் விடுறையில் இரவெல்லாம் கோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விடையில யோசிச்சு போயா. நீங்கள் ஒரு விரும்புகிற ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க, இரவெல்லாம் அடுத்தடுத்து என்ன நித்திரை அடிக்கிறப்ப வீட்டே பூரா தெரிஞ்சு அடிச்சே கொண்டுருவாங்க, எடுத்துக்கொண்டு பாருங்க. அவள் ஏன் எடுக்கிறாரு? இப்போ என்ன எடுக்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாளில் தாண்டி உனக்கு அடிக்கணும், அதுக்காக தான் எடுக்கிறான். உங்கள் அம்மா இல்லை நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன யோசிச்சு பாருங்க. என்ன செய்யலாங்க? உலகத்து பக்கம் இருந்தால் வாழ்க்கை சலிச்சிடும். அதுக்காக தான் பாருங்க, ஆன்மீகம் இந்த உலகத்துக்கு தேவை. நீங்கள் எல்லா பொருள் இருந்தாலும் ஆன்மீக பக்கம் போடி சலிச்சிடும். அந்த பொருளில் வெறுப்பு வந்துடும், எல்லாருலேயும் வெறுப்பு வந்துடும். வெறுப்புன்ற எண்ணம் வரக்குள்ள சொந்தக்காரன் எல்லாருலேயும் வெறுப்பு வந்துடும், வாழ முடியாத அளவுக்கு போய் தரும். ஒன்று இந்த பூமி வெறுப்பாலே அழிச்சு போட்டுரும் விதி. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், ஆன்மீகம் கட்டாயம் தேவை. ஆன்மீகம் இல்லாமல் ஒருவரும் வாழையில, இந்த உலகம் இல்லை, வேர்ல்டும் வாழையில. அடித்து சொல்லுவேன்னா காட்டுவோம். இதெல்லாம் யோசிப்பாங்க. ஏனென்னா ஆன்மா சுதந்திரமான அவர் தான். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஆளும் சொல்கிற கடவுளா பாருங்கள், இந்த பூமியிலிருந்து எல்லாத்தையும் இயக்குறாள். இதை நாங்கள் பாருங்கள், அணுவாக பாருங்கள் ஆய்வு பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி தான் பாருங்கள் இங்கே அனுப்பியிருக்காரு. எல்லாத்தையும் நிரூபித்து காட்டும் இந்த வேர்ல்டுக்கு. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாசக்தி படித்தது இந்த ஆன்மீகம். இது எல்லாமும் வாழையில, யாரும் வாழையில. இது இருந்தால் தான் சுதந்திரமாக வாழலாம். ஏன்னா அவர் சுதந்திரமானால். இப்போ நாங்கள் சுதந்திரமற்ற என்ன, இப்போ கர்ம பூமிக்குள்ளே விடாமல் அதை எங்களை சுதந்திரமற்ற ஆளாயினார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அப்படியே அவரை யனகர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம மாதிரி இல்லை, நமக்கு உபதேசம் பண்ணி கொண்டீங்களே நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டீங்க. அரை மணி நேரம் 10 நிமிஷம் மேலே வழிக்கடை ஆரம்பிச்சிடும். யனகர் அப்படி இல்லை, எல்லாம் இருக்கு. அவர் எனக்கு நேரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லலை. எங்களுக்கு அப்படி இருக்கு. அவர் மாதிரி ஒரு பெரிய ராஜா. அப்படி இருந்தால் வருவோமா? அப்படியே இப்போயே வரையில நமக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து சொல்கிறாரு காவலாளி, அரண்மனை பத்தி எரியுது அப்படின்னு சொல்லி. அரண்மனை பத்தி எரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது பாருங்க, அப்படியே இருக்காரு. இந்த ஆக்கள் சொன்னாங்களே நைட் என்ன சொன்னாங்க? சாமி யனகர் பக்கம்தான் கதைக்கிற அடிக்கடி என்று சொன்னவங்க எழுப்பி தோடுறாங்க. ஏன்னா அவங்க துண்டு குளிச்ச துண்டெல்லாம் அங்கே காய வச்சு ஏன் பத்திர வேண்டு. இந்த ஆள்ற அரண்மனை எரியுது, ஒன்றுமே அவர் இது பண்ணல, பாரு கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவர் பற்றற்று வாழ்கிறவர். அப்போ உங்களுக்கு துன்பம் இல்லானே. நீங்கள் ஒரு கடமை இந்த பூமியில் செய்யும்போது உங்கள் மனம் இந்த பற்றற்றான்னு இல்லை, பற்றினை பற்றினா என்ன செய்யும்? சுதந்திரமானவா இருக்கிறார் உங்களை ஆன்மா. நீங்கள் மனப்பலம் பெற்றுதீங்க, யோகியாக இருக்கீங்க. இந்த உலகத்தில் எல்லா கடமையும் செய்வீங்க, உங்களை பாதிக்காது, வெளியில் இருந்த மாதிரி உள்ளுக்குள்ளையும் பாதிக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யும் பாருங்கள், பதட்டப்படுவீங்களா? உங்களோட கடமை செய்வீங்க, அந்த கடமைக்கு தடையும் வராது பாருங்கள். அப்போ டென்ஷன் ஆக மாட்டீங்க. அப்படி இப்போ டென்ஷன் எல்லாம் பாருங்கள், கவலையெல்லாம் இந்த உலகத்துக்குரிய அதெல்லாம் கடந்துட்டார் அவர். யோகிகள் எல்லாம் சரியாக நடக்கும், சந்தோஷமாக இருப்பேன். எல்லாம் பாருங்கள் சரியாக நடக்கும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் ஆன்மீகம் தேவை. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வாழையெல்லாம் போகிறோம். ஏன்னா அது குறைஞ்சா வாழையில இந்த பூமியில் யார் இன்னொரு தாக்கம் கொண்டு வரும். இயற்கையோ இல்லாட்டி நோயோ இன்னொரு தாக்கம் கொண்டு வரும். அந்த தாக்கத்தில் பாருங்கள் வெற்றி அடைஞ்சிடும் அந்த தாக்கம். அதுக்காக தான் இது கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கெல்லாம் ஆன்மீகம் வந்தாண்டா நம்மளோட கர்மவினை போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு கர்மவினை எங்களுக்கு தாக்காது. அது எடுத்தால் தான் தாக்கும். எடுக்காத அளவுக்கு மனப்பலமாகணுண்டா ஒன்றும் தாக்காது. நமக்கு என்ன வந்தாலும் தாக்காது. சூரியனை இல்லாட்டி நமக்கு தாக்காது, என்னதும் தாக்காது. ஏன்னா நாங்கள் அந்த பக்கம் இருக்கோம். அப்போ பாருங்கள், அவர் அப்படியே இருக்கிறாரு. இவங்க ஓடி வந்தோன்னு சொல்கிறார், பாருங்கள் அரண்மனையே எரியுதுன்னு சொன்னோன்னே யனகரை என்னையே அப்படி பார்த்துருக்காரு. இந்த கிழிஞ்சி போகிற துண்டுக்காக நீங்கள் ஓடினீங்க, எதுக்காக தான் யனகரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொன்னார். உதாரணத்தை வச்சு பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் இந்த பக்கம் கூட கவனம் இருந்தண்டா, நீங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள பாருங்கள், உங்களுக்கு காலும் கெடுக்கா கையும் கெடுக்கா எழும்பையும் மாட்டீங்க இந்த பக்கம் இருந்தா. ஏன்டா எல்லாம் அங்கே நடக்கும். நீங்கள் சாமியை பார்த்தாலே பாருங்கள், எல்லாம் அவர் செய்வார், எல்லாம் சரியாக நடக்கும். அப்போ சரியாக நடக்கும். அப்போ சரியாக பாருங்கள், நடக்காத பூமிக்குள்ளே இருக்கும் போது சரியா பாருங்க, நடக்காட்டியும் நீங்க பாருங்க கவலைப்பட மாட்டீங்க.
சரியாக நடந்தாலும் பாருங்கள் சந்தோஷம் இல்லை. எல்லாத்தையும் அளவாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு வழிதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகம் பாருங்கள் எங்களுக்கு நிச்சயம் தேவை. அப்போ உலகத்தில் ஆன்மீகம் சேர்ந்து வாழ்கிறது தான் எல்லாரும் மாறு. இந்த ஈவராசிகள் மரம் செடிகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க சூரியனை சார்ந்து, மரம் எல்லாம். நாங்கள் மட்டும்தான் ஆன்மீகத்தை சார்ந்து ஆன்மாவாகி சூரியன் உள்ளுக்குள்ளே இருக்கார். சூரிய சக்தி தான் காயமாகி உடம்புக்குள்ளே இருக்க ஆன்மா. அவரை சாராமல் சூரியன் அங்கே பார்க்க தவிர நீங்கள் இங்கே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார். அவரை பார்க்காம நீ விடியச்சாம பார்த்தாலும் சூரியன் உதிக்கும். எத்தனை மணிக்கும் உதிக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள், உதிக்காத இடத்த பார்த்தனால தான் சூரியன் இந்த நேரத்தில் உதிக்குமா 4 மணிக்கு இந்த ஆள் சொல்கிறாருன்ற வரும். ஏன்னா நீங்கள் உதிக்காத பக்கம் இருக்கவே கிணத்துக்குள்ளே வருமாயிடுச்சு. 4 மணிக்கு எங்கடா சூரியன் உதிக்கும் அப்படின்ட்டு 4 மணிக்கும் உதிப்பார், நடு உதிப்பார். அவர் நடுவே வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் அவரை பாருங்கள், கருத்தை பாருங்கள், என்ன டெண்டால் மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி எங்களை பாருங்கள் இருட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் நாங்கள் எங்கேயும் போனாலும் எங்களுக்கு பாருங்கள் கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்படி ஒரு பெரிய வழியிலிருந்து வாரத்துக்குரிய மகா மந்திரம் காயத்ரி மந்திரம் நாங்கள் இண்டையிலிருந்தாலும் ஒரு சங்கல்பம் கொள்ளணும். 4 மணிக்கு நாங்கள் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் நாள் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு ஒரு பெரிய ஒரு நாள் இருக்கிறீங்கன்னா 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்லா குளிச்சு முழுகி பாருங்கள், ஒரு 21 தடவை உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம சுவாசத்தைய பூர்வ மத்திய கவனித்து வரும்போது இப்படிப்பட்ட இடங்களில் பாருங்கள் உங்களுக்கு ஆன்மீக சக்தி கூடும்போது இப்படிப்பட்ட இடங்களில் நல்லவரோட நல்லாரை சாரு, நல்ல மாதிரி வாழு, நல்லத்தை எடு, நல்லா சந்தோஷமாக இருக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி அடையக்கூடிய என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் பெற்று வடிவாக அதில் பற்றில்லாமல் அதை கொண்டு வாழ்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி ஆன்மீகம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.